ஹாய். இந்த ஏப்ரல் மந்த் வந்து ஸ்ரீராம நவமி வருது. ஸோ அது வந்து 6th ஏப்ரல் சண்டே அன்னைக்கு வருது. ஸோ ராமநவமியோட வரலாறு, ராமரோட வரலாறையும் சுருக்கமாக நம்ம பார்க்கலாமா? எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ராமபிரான் வந்து இந்த பூலோகத்தில் அவதரித்தனால தான் நம்ம ராமநவமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஸோ அயோத்தியா ஆண்ட மன்னர் தான் வந்து தசரத சக்கரவர்த்தி. இந்த மன்னருக்கு கோசலை, சுமித்ரை, கைகேயின்னு 3 மனைவிகள் இருந்தாங்களாம். ஆனால் வெற்றி கொடி கட்டி பிறந்த இந்த தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியமே இல்லையா? என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. ஸோ ராஜாக்களோட ஆட்சி காலத்துலலாம் அவரவர் ராஜாங்கத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு குலகுரு இருப்பாங்க இல்லையா? ஸோ தசரத சக்கரவர்த்தியோட குலகுரு வந்து வசிஷ்ட முனிவர் தான் வந்து அவரோட குலகுரு. ஸோ அந்த குலகுரு கிட்ட போய் வந்து ஆலோசனை கேட்டாராம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முனிவரோட ஆலோசனைப்படி தன்னுடைய அரண்மனையில் வந்து புத்திர காமேஷ்டின்னு சொல்லிட்டு ஒரு யாகத்தை வந்து செய்யறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த யாகம் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெற்ற சமயத்தில் அந்த யாகத்தில் இருந்து யக்னீஸ்வரர்னு ஒருத்தர் தோன்றி ஒரு பாயசம் நிறைந்த ஒரு குடுவையை வந்து தசரத சக்கரவர்த்தி கையில் கொடுத்தாராம். ஸோ அந்த குடுவையில் இருக்கிற பாயசத்தை வந்து மன்னரோட மனைவிகள் வந்து சாப்பிடணும். இதுதான் அவரோட கட்டளையும் கூட, சரியா? ஸோ இந்த மனைவிகள் என்ன பண்ணாங்கன்னா அவரோட கட்டளையை ஏற்று அந்த பாயசத்தை வந்து குடிச்சாங்களாம். ஸோ அதன் பின்பு தான் பங்குனி மாதம் நவமி தினத்தில் வந்து கோசலை வந்து ராமபிரானை பெற்றெடுத்தாள். அப்புறம் வந்து கைகேயிக்கு பரதன், சுமித்ரைக்கு வந்து லக்ஷ்மணனும் சத்ருகனும் மகனாக பிறந்தாங்களாம். ஸோ ராமர் வந்து வசிஷ்ட முனிவரிடம் எல்லா வித்தைகளையும் கற்று தேர்ந்தார். ராமபாணத்துக்கு இணை ஏது இந்த காலத்தில் இல்லையா? அந்த காலத்துலேயும் சரி, இந்த காலத்துலேயும் சரி. ஸோ மிதிலை அரண்மனையில் வந்து ராமபிரான் கைப்பட்டு அவரோட வில் உடஞ்சு சீதையை வந்து மணமுடிச்சு கொண்டார். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். கூனியோட சூழ்ச்சினால கைகையும் பெற்ற வரத்தினாலையும் வனவாசத்துக்கும் ராமர் போனார். ஸோ வனவாசத்துக்கு போன இடத்துல வந்து ராவணன் என்ற அரக்கனால் சிறைப்பிடிக்கப்பட்டால் சீதை. ஸோ சீதையை தேடி சென்ற வழியில் சுக்கிரவருக்காக வாலியை வந்து வதம் செய்தார் ராமர். ஸோ அதன் பிறகு அனுமனோட உதவியோட கடல் மார்க்கமாக பாலம் அமைச்சு இலங்கைக்கு போய் ராவணனிடம் வந்து போர் தொடுத்து வென்று சீதையை மீட்டு நாடு திரும்பி அதன் பிறகு ஆட்சி அமைத்தாராம் ராமபிரான். ஸோ வாழ்க்கையில் தனக்கு எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்த போதிலும் நேர்மை தவறாமல் நடந்து கொண்டவர் ராமர். ஸோ ராமர் ஜாதகத்தை பற்றியும் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ராமரோட தேஜஸ் பற்றியும் அவரோட அழகு பற்றியும் நம்ம வாய்மொழியால் சொல்லிவிடவே முடியாது இல்லையா? அவ்வளோ அழகான தோற்றம் கொண்டவர் தான் ராமபிரான். இந்த பூமியில் வந்து மனிதராக பிறந்தவர் வந்து எப்படி வாழணும் என்பதற்காக உதாரணம் தான் அவர். ஸோ ஆட்சியை நடத்துறதும் ஒரு மன்னர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிக்கும் ரொம்ப உதாரணமாக இருந்தவர் தான் ராமபிரான். ஸோ அவர் பூமியில் அவதரித்த நேரத்தில் வந்து 5 கிரகங்கள் வந்து உச்சத்தில் இருந்துதான். ஸோ அதனால் அது ராமரோட ஜாதகத்தை எழுதி நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செஞ்சு வந்தால் நம்மளோட ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் நீங்கும், கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் குறையும், நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரத்துலலாம் இருக்குது. ஸோ தீராத நோய் கூட தீருமா அவரோட ஜாதகத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணால்? அவ்வளோ சகல ஐஸ்வர்யத்தோடு வாழலாமா? ஸோ சரி, ராமபிரான் வந்து எதற்காக நவமி திதியில் பிறந்தார்ன்ற கதை உங்களுக்கு தெரியுமா? அதுவும் நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ பொதுவாக வந்து அஷ்டமி திதி அன்னைக்கும் நவமி திதி அன்னைக்கும் நம்ம எந்த நல்ல காரியத்தையுமே செய்ய மாட்டோம். நமக்கே நல்லா தெரியும் இல்லையா? அஷ்டமியா நவமியா அப்படின்னு யோசிப்போம். நவமி அன்னைக்கு எது பண்ணாலும் நவமி புருஷன் நாடி வருவான்னு சொல்லுவாங்க, கெட்டது வந்து நம்மளை தேடி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயத்தில் வந்து அஷ்டமிக்கும் நவமிக்கும் ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுமா? ஏன்னா அந்த 2 நாள்லையும் நல்லதே நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் வருத்தப்பட்டு என்ன பண்ணுமா, மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுவாங்களாம். இந்த மாதிரி நவமி திதி அன்றும் அஷ்டமி திதி அன்றும் ஒரு நல்ல காரியம் கூட வந்து இந்த மக்கள் செய்ய மாட்டேன்றாங்க, எங்களை வந்து ரொம்ப ஒதுக்கி வைக்கிறாங்களே, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கிட்ட வந்து போய் முறையிட்ட போது விஷ்ணு பகவான் என்ன சொன்னார் அப்படின்னா, தங்களுடைய கஷ்டத்தை வந்து பொறுமையாக காது கொடுத்து கேட்டு அவர் என்ன சொல்லுவாராம், அவங்க 2 பேருக்குமே அஷ்டமிக்கும் திதிக்கும் ஆறுதல் சொல்லுவாராம். உங்கள் இருவரையும் போற்றக்கூடிய ஒரு நாள் வரும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்லுவாராம். அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னாராம்.
அதன்படி தான் இது எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க. மகாவிஷ்ணு சொன்னபடி அஷ்டமி திதி அன்னைக்கு எம்பெருமாள் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணார், நவமி திதி அன்னைக்கு ராமர் அவதாரம் எடுத்தார். அதன் அடிப்படையில் தான் நம்ம எல்லாருமே கோகுலாஷ்டமி கொண்டாடுறோம், ராம நவமி கொண்டாடுறோம். அஷ்டமி திதியில் கிருஷ்ணரை கொண்டாடுறோம் கோகுலாஷ்டமி, ராமநவமியில் ராமரை கொண்டாடுறோம். இதுதான் வந்து ராமநவமியோட வந்து ஹிஸ்ட்ரி. இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஹிஸ்ட்ரி. ஸோ ராம நவமி அன்னைக்கு காலங்கத்தால் எழுந்து பூச்சேரியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ராமருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான 3 விஷயம் இருக்குது, அதை தான் நெய்வேத்தியம் பண்ணணும். நீர்மோர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா காட்டில் வனவாசம் போகும்போது இதை தான் சாப்பிட்டாராம், நீர்மோர். அதுக்கப்புறம் வந்து பானகம் அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா, நீர்மோர் பானகம். அதுக்கப்புறம் வந்து கொசுமரி சொல்லுவாங்க, அந்த பைத்தம்பருப்பு, அதில் வந்து மாங்காய், தேங்காய், வெள்ளரிக்காய், பைத்தம்பருப்பில் வந்து மிக்ஸ் பண்ணி லெமன் புழிஞ்சு சாலட் மாதிரி பண்ணி இதுக்கு ராமருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான நாள்.